ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் கம் கணபதயே நமஹ. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சகசிரநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுட்டுருக்கோம். இன்றைய தினம் 25வது நாமாவளியாக ஓம் அக்ரதுர்யாய நமஹ. முருகப்பெருமான இந்த நாமாவளி ஜீவர்களின் கஷ்டத்தை சுமப்பவராக வர்ணிக்கிறது. அக்ர அப்படின்னா நுனி முன்னேடி இருக்கிறதுக்கெல்லாம் அக்ரம்னு சொல்கிறது. இந்த நாமாவளியில் துர்ய அப்படின்னா பணியில் முன் நிற்கிறன்னு அர்த்தம். அதாவது சுமை தூக்கி செல்ல தகுந்த, நம்ம பாரத்தை தாங்கக்கூடியவன் சொல்கிறோம் இல்லையா, அப்படி பொறுப்புடன் வேலை செய்ய தகுதியுள்ள முக்கியமானன்னு அர்த்தம் துர்ய அப்படின்னா. அப்படி முருகப்பெருமான எல்லாத்துக்கும் முன்பாக பணியில் முன் நிற்கக்கூடியவராக, அதாவது சுமை தூக்கி செல்ல தகுந்தவராக முன்னேடி இருக்காராம். முருகப்பெருமானை அழைத்தா ஓடி வருவதற்காக தயாராகவே இருக்காராம். அதனால தான் நம்ம பழனி ஆண்டவருடைய வலது கால் அப்படியே எடுத்து ரெடியாக வச்சுன்னு இருப்பார். கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கும். அப்படி இறைவனுடைய கருணை எப்படி அப்படின்னா உயிர்களிடத்தில் அவ்வளோ கருணையோடு இருக்காராம். அதனால தான் அருணகிரிநாத சுவாமிகள் நான் எங்கே நினைச்சாலும் என் முன் வந்து எதிர் நிற்பான் இறைவன் அப்படின்னு வர்ணிப்பார். கந்தர் அலங்காரத்தில் சொல்லும்பொழுது செங்கேழ் அடுத்த சினவடி வேலும் திருமுகமும் பங்கே நிறைந்த நற்பன்னிரு தோலும் பதும மலர் கொங்கே தரளம் சொரியும் செங்கோடை குமரனென இங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே அப்படின்றார். முருகப்பெருமான நினைக்கிறாராம். அவருடைய உருவத்தை, அந்த சிவந்த நிறம், பகைவர்கள் மீது இருக்கக்கூடிய அந்த சினம், கூர்மையுடைய வேலாயுதம், அதெல்லாம் அங்கே எங்கே நினைக்கிறாரோ அந்த இடத்துல இறைவன் காலை குமரேசன் மாதிரி வந்து நிற்பாராம். அதை தான் சொல்கிறார். செங்கேழ் அடுத்த சினவடிவேலுன்றார். வள்ளுவ பெருந்தகை சொல்லும்பொழுது பிறப்பென்னும் பேதமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு அப்படின்வார். அப்படி அந்த சிறப்பென்னும் செம்பொருள் யார் அப்படின்னா முருகப்பெருமான். அதை தான் அந்த அறியாமையாக இருளை ஓட்டக்கூடியவர் அவர் தான். அந்த ஞான வேலோடு வந்து நம்ம எங்கே நினைத்தாலும் அங்கே வந்து நம்ம எதிர் முன் நிற்பாராம். அதை தான் இந்த கந்தர் அலங்காரத்தில் வர்ணிக்கிறார். அப்பேற்பட்ட இறைவன் கருணையே வடிவமானவர். அவரை வணங்கினால் எல்லா விதமான நமக்கு ஒரு வேலைக்காரன் மாதிரி இருப்பாராம். இதுனா வேலைக்காரன்னா நம்ம ஏதாவது தாழ்வா அப்படின்னா நம்மளுடைய இலக்கணத்தில் உயர்வு தாழ்வு கிடையாது. இறைவனிடத்தில் உயிர்களிடத்துலையும் இறைவனும் பாகுபாடு பார்க்க மாட்டார். அதனால தான் எல்லா உயிர்க்கும் தாயும் ஆனவன் பரம்பொருள். திருச்செந்தூர் திருப்புகழில் அழகாக வர்ணிப்பார். இறைவனுடைய அந்த பாமாலை பாடுறவாளுக்கு இறைவனிடத்தில் மனதை நிலை நிறுத்துகிறவாள்னா என்ன பலன் கிடைக்கும்ன்றதை பாடுறாரு. முந்து தமிழ் மாலை கோடி கோடி சந்தமொடு நீடு பாடி பாடி முஞ்சர்மனை வாசல் தேடி தேடி உழலாதே முந்தை வினையே வராமல் போக மங்கையர்கள் காதல் தூர தேக முந்தடிமையேனை ஆளத்தானும் உனை மீதே திந்தி திமி தோதி தீதி தீதி தந்த தன தான தான செஞ்சனகு சேகு தாளத்தோடு நடமாடும் செஞ்சிறிய கால் விஷால தோகை துங்க அனுகூல பார்வை தீர செம்பொன் மயில் மீதில் எப்பொழுது வருவாயே என்றார். அப்படி இறைவனை சதா நினைத்தால் இறைவன் எப்படியெல்லாம் இருப்பார், எப்படி என்ன காரியத்தை செய்வார்ன்றதை சொல்கிறாரு. அந்தன் மறை வேள்வி காவல்காரா, அந்தணர்கள் செய்யக்கூடிய அந்த வேள்விக்கு யார் துணை, அழியாமல் அந்த பரம்பரையாக வருவதற்கு யார் துணைனா முருகன் தான் துணை. அந்தன் மறை வேள்வி காவற்காரா செந்தமிழ் சொல் பாவின் மாலைக்காரா, நம்மளுடைய புராதனமான வழிபாடுகளை மாற்றணும்னு சொல்கிறா இல்லையா. அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழ் நாளைக்கு மாறும், வார்த்தைகள் பேச்சு உரை நடை எல்லாம் மாறும். ஆனால் இது செந்தமிழ் சொல். அந்த செந்தமிழ் சொல் பாக்கள், அந்த பாடல்கள் எப்பொழுதும் நிலையாக இருக்கணும். அப்பேற்பட்ட அந்த பாக்களையெல்லாம் மாலையாக சூடியவன் முருகப்பெருமான். அதனால தான் சொல்கிறார் செந்தமிழ் சொல் பாவின் மாலைக்காரா அண்டரூபஹார சேவற்காரா முடிமேலே அஞ்சலி செய்வோர்கள் நேயக்காரா குன்றுருவ ஏவும் வேலைக்காரா அந்தம் வெகுவான ரூபக்காரா எழிலான சிந்துரமின் மேவு போகக்காரா விந்தை குறமாது வேலைக்காரா செஞ்சொல் அடியார்கள் வாரக்காரா எதிரான செஞ்சமரை மாயும் மாயக்காரா
துங்கரண சூரைக்காரா செந்தி நகர் வாழும் ஆண்மைக்கார பெருமாளே அப்படின்னு வர்ணிப்பார். அப்படி ஆண்மையோடு இருந்து எல்லா உயிர்களுக்கும் பணியில் வேலையில் முன்னேறி நிற்பாராம். அவரை நினைத்தால் சுமை தூக்கி செல்ல தகுந்த அந்த நம்மளுடைய பாரங்களை எல்லாம் சுமக்கக்கூடியவராக, நம்ம வினைகளையே சுமக்கக்கூடியவராக இருக்கக்கூடியவராக அவர்கிட்ட நம்ம பாரத்தை ஒப்படைச்சிட்டு அவர் பார்த்துப்பார். அது மாதிரி பொறுப்புடன் வேலை செய்ய தகுதி உள்ளவர் யார் அப்படின்னா அவர் தான் முருகப்பெருமான். நான் தான் வேலைக்காரான்னு நிறைய இடத்துல பாடுறார். அப்பேற்பட்ட அந்த இறைவனுடைய அருள் எல்லா உயிர்களுக்கும் கஷ்டத்தை சுமப்பக்கூடிய, அந்த கஷ்டங்களை தான் வாங்கி கொள்ளக்கூடிய, தாங்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கக்கூடியவராக முருகப்பெருமானை வர்ணிக்கிறது. ஓம் அக்ரதுர்யாய நமஹ. ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.